ஈரோட்டில் வரும் 28ஆம் தேதி நடைபெறும் விவசாயிகள் உரிமை மீட்பு கடன் விடுதலை மாநாடு விவசாயிகள் மத்தியில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தெரிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கசாவடி அருகில் நடைபெறவுள்ள மாநாடு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி, தேர்தல் நேரத்தில் விவசாயிகளுக்கிடையே ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் மாநாடு அமையும் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் சராசரியாக 500 விவசாயிகள் வாங்கிய கடனை கட்ட முடியாமல் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் என்றும், எனவே மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளின் அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். மானிய திட்டங்களால் விவசாயிகளுக்கு எந்தவித நன்மையும் ஏற்படவில்லை என்று கூறிய ஈசன் முருகசாமி, இது நிறுவனங்களுக்கு மட்டுமே பயனளித்து ஊழலுக்கு மட்டுமே வழிவகுப்பதாக தெரிவித்தார். மானிய திட்டங்களுக்கு பதிலாக தமிழக அரசு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாட்டில் வருஷத்துக்கு 500 விவசாயிகள் சராசரியாக வாங்கிய கடனை கட்ட முடியாமல் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக மத்திய மாநில அரசுகள் இணைந்து விவசாயிகளை அனைத்து கடன்களில் இருந்தும் தள்ளுபடி செய்து விடுதலை செய்ய வேண்டும் என கோரியும், இந்த ஊழல் மானிய திட்டங்களால் விவசாயிகளுக்கு எவ்வித நன்மையும் ஏற்படவில்லை, அது நிறுவனங்களுக்கு மட்டுமே பயனளிக்கிறது, ஊழலுக்கு மட்டுமே வழிவகுக்கிறது என்று கோரிக்கை வைத்து அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் ஆண்டுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் உற்பத்தி மானியமாக அதற்கு பதிலாக வழங்க கோரியும், ஆக தேர்தல் நேரத்திலே விவசாயிகள் ஒற்றுமையை காட்டுவதற்காக, கோரிக்கை நிறைவேற்ற வலியுறுத்துவதற்காக நடைபெறுகிற இந்த மாநாடு தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய 2வது ஒரு எழுச்சியாக, புரட்சியாக பார்க்கப்படுகிறது.